கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக விதைப்பு தொடர்பாக தியானித்து வருகிறோம். நேற்று தினத்தை பார்த்தோம், வழியருகே விதைக்கப்படுகிறோம் அல்லது நாம் வழியருகே விதைக்கின்றோம் என்ற அந்த காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம், கற்பாறை நிலத்தில் விதைக்கின்றோம் அல்லது கற்பாறை நிலத்தில் விதைக்கப்படுகின்றோம் என்ற காரியத்தை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். லூக்கா 8வது அதிகாரம் 13வது வசனம் இவ்வாறு சொல்றது: கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசத்தை சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது, கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் இன்றைக்கு வசனத்தை ஏற்றுக்கொள்கிறோம், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த வசனம் எங்களோட வாழ்க்கைக்குள்ள வந்து அது வேர் கொள்ளாதபடிக்கு, நாம் பலன் கொடுப்பதற்கு அது வேர் கொள்ளக்கூடாதபடிக்கு என்ன நடக்குது? கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கிறோம். அப்ப நமக்குள்ள வேர் கொள்ள விடாதபடி தடுக்கிறது என்ன? வேர் கொள்ள முடியாதபடி தடை செய்கிறது என்ன என்று பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ளே கற்பாறைகள் இருக்கின்றது. எங்களுக்குள்ளே காணப்படுகிற கற்பாறைகளை நாம் உடைக்க வேண்டும். முதலாவது, நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யும்படி, பலன் கொடுக்கும்படி நமக்குள்ளே இருக்கிற கற்பாறைகளை நம்ம உடைக்க வேண்டும் அல்லது அதை வெளியேற்ற வேண்டும். நமக்குள்ள கற்பாறைகளை வைத்துக் கொண்டிருப்போமானால் அந்த கற்பாறை என்ன செய்யாது? அது ஈரத்தை சேர்த்து வைக்க முடியாது, அதுல வேர் கொள்ள முடியாது, அது பலன் கொடுக்க முடியாத ஒரு பயிரா மாறிடும். ஆகவே நாம் எப்பொழுதும் முதலாவது நமக்குள்ள இருக்கிற கற்பாறைகளை அடுக்கணும். இரண்டாவது, நம்ம விதைக்க போகிறோம்டா, நாம் மற்றவர்களுக்குள்ளே விதைக்க போகிறோம்டா, நாம் மற்றவர்களுக்குள்ளே கற்பாறைகளை உள்ள நிலத்திலே நம்ம விதைக்காதபடி அந்த நிலங்களிலே அவர்களுக்குள்ளே காணப்படுகிற கற்பாறைகள் பொறுக்கப்பட வேண்டும், கற்பாறைகள் எடுக்கப்பட வேண்டும், கற்பாறைகள் மாற்றப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அதனால்தான் அதே லூக்கா 8வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. 6வது வசனம்: சில விதை கற்பாறை மேல் விழுந்து அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாத உலர்ந்து. காரணம் என்ன? அது அதனுடைய தன்மை அதுதான். கற்பாறையினுடைய தன்மை என்ன? ஈரமில்லை. அது வேர் கொள்ளக்கூடாதபடி ஒரு இறுக்கமான ஒரு கடினமான ஒரு காரியமா இருக்கும். நமக்குள்ள அப்படி இருக்க ஆகாது. ஏசாயா 58வது அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது: நாங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிறோம். யாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்மாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ, நீங்கள் உபவாசிக்கும் நாளில் உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமா செய்கிறவர்கள் சொல்லப்படும். பாருங்க, அவர்கள் எல்லா ஆண்டவர்களாக செய்கிறவர்களாக அவர்களை காண்பித்தாலும் அவர்கள் உண்மையா செய்யவில்லை. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம்ம கற்பாறைகளை நமக்குள்ள வைத்துக் கொண்டு நாம் ஆண்டவர் நமக்குள்ள விதைக்கிற விதை ஒன்றும் பலன் கொடுக்காது, அது இடையிலே கருகி போகும். ஆகவே நம்ம கருகி போகிற விதைகளை விதைக்கிறவர்களாகவோ அல்லது விதைக்கப்படுகிறவர்களாக அல்ல, பலன் கொடுக்கிறவர்களாக விதைக்கப்பட ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஒரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you.